ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மெக்கானிக்ஸ். இதில் ப்ரொஜெக்டல் ஆன் இன்க்ளைன் பிளேனுங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பேசிக் பார்த்துக்கலாம். சமதளத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. எல்லா கண்டிஷன்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது ஆங்கிள் ஆகட்டும், ஆர் மேக்ஸ் ஆகட்டும் சேமாக தான் இருக்கும். ஆனால் சாய்வு தளத்தில் அது ரெண்டு விதமாக மாறும். ஒன்று நாம் கீழே இருந்துட்டு சாய்வு தளத்துக்கு மேலே நோக்கி எறிகிறது, இன்னொன்று நாம் சாய்வு தளத்துக்கு மேலே போயிட்டு கீழே நோக்கி எறிகிறது. இப்போ ஃபஸ்ட்டு நாம் கீழே நின்றுட்டு சாய்வு தளத்துக்கு மேலே நோக்கி எறிகிறத பார்க்கலாம். இப்போ கீழே நிற்கோமா? இப்போ கீழே நின்றுட்டு இது இந்த மலை மாதிரி இருக்கலாம், இது சாய்வு தளம்னு வச்சுக்கோங்க. சரி, அந்த சாய்வு தளங்கிறது ஒரு சின்ன மலை முகடாக இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது மேடாக இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம இப்போ மலை மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து தூக்கி போடுதாங்க, இங்கே போயிட்டு இங்கே வருது. ஓகேவா? ஆல்ரெடி இந்த மலை வந்து ஒரு ஆங்கிளில் தான் இருக்கும். அந்த ஆங்கிள் வந்து பீட்டா. நமக்கு அங்கே வந்து ஒரே ஒரு ஆங்கிள், தூக்கி போடுற ஆங்கிள் மட்டும்தான் பார்ப்போம். இங்கே சாய்வு தளத்தோட ஆங்கிள் எக்ஸ்ட்ராவாக ஆடட் ஆகும். ஓகேவா? அப்போது மலைமுகடோட ஆங்கிள் பீட்டா, நாம் ஒரு ஆங்கிளை தூக்கி போடணும்ல, அது வந்து ஆல்ஃபா. அப்போ ஆங்கிள் வந்து மொத்தமாக என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கே வந்து ஆங்கிள் ஆல்ஃபா எப்படி கண்டுபிடிப்போம்? செங்குத்தில் டிவைடட் பை 2, அதாவது 90/2 45 டிகிரி. 45 டிகிரியே நம்மளுக்கு சொல்லியிருப்பேன். அந்த ஆங்கிளில் போட்டிங்கன்னா தான் கரெக்டான மேக்ஸிமம் ரேஞ்சு நமக்கு கிடைக்கும்ட்டு. அதே தான் இங்கேயும் 90/2 தான். அது கூட இந்த சாய்வு தளத்தையும் ரெண்டால் வகுத்து கூட்டிக்கிடணும். ஓகேவா? 90/2 π/4 தானே போடுவோம். ஏன்னா 90 π/2 போடுவோம். அப்போ 90/2 π/4. அது கூட அந்த பழசு தான் சமதளத்து கூட எக்ஸ்ட்ராவாக சாய்வு தளத்தோட ஆங்கிளையும் ரெண்டால் டிவைட் பண்ணி போட்டிருக்கோம். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து 90 டிகிரியை ரெண்டால் வகுத்து உள்ளது. இது வந்து சாய்வு தளத்தோட கோணத்தை ரெண்டால் வகுத்துள்ளது. ரெண்டையும் கூட்டுறது தான் ஆல்ஃபா ஆங்கிள். ஓகேவா? அதே மாதிரி இங்கே ஆர் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த ஆர் மேக்ஸோட சமதளத்தில் உள்ள ஆர் மேக்ஸ் ஃபார்முலாலேருந்தே நம்ம டிரைவ் பண்ண முடியும். ஆனால் அது ரொம்ப டைம் ஆகும். நமக்கு எக்ஸாம்பிள் அவ்வளோ டைம் இருக்காது. ஸோ மெமரைஸ் பண்ணுறது தான், மனப்பாடம் பண்ணுறது தான் ஒரே வழி. ஆனால் இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க ஒரு சின்ன வழி இருக்குது. அதாவது மேக்ஸிமம் நமக்கு குழம்புறதே டிவைடடில் இருக்க இந்த ப்ளஸ் மைனஸ் தான். இதை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். எப்படின்னா, இங்கே கீழே இருந்து உயர்வை நோக்கி நம்ம போடும்போது நமக்கு ரேஞ்ச் வந்து ரொம்ப பெருசாக கிடைக்காது. ஓகேவா? அதுவே மேலேருந்து கீழே போடும்போது நமக்கு ரேஞ்ச் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். உங்களுக்கு இங்கே பாருங்கள், இதோட ரேஞ்சு உங்களுக்கு பார்த்தாலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து இங்கேருந்து இங்கே போகும்போது ஸ்டாப் ஆயிடுது. அதுவே மேலே நின்று போட்டிங்கன்னா ஆல்ரெடி உள்ள உயரமும் கிடைக்கும். ஓகேவா? ஆல்ரெடி உயரமும் கிடைக்கும். அது போக இந்த மலையோட ஹைட்டு வரைக்கும் இந்த புவியீர்ப்பு விசையின் காரணமாக இப்படி இழுத்து கீழே விழுந்துட்டே இருக்குமா, அப்போது எக்ஸ்ட்ரா ரேஞ்ச் கிடைக்கும். அப்போது மேலேருந்து கீழே போடும்போது தான் ஆர் மேக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போது டிவைட் பண்ணுற இடத்துல எவ்வளோ பெரிய நம்பர் பெருசாகிட்டே இருக்கோ அதை பொறுத்து வேல்யூ குறையும். நமக்கு இங்கே வந்து வேல்யூ கம்மி, அப்போது டிவைடில் இங்கே கூட இருக்கணும். ஓகேவா? கீழேருந்து மேலே போட்டால் ஆர் மேக்ஸ் கம்மியாக தான் இருக்கும். கம்மியாக இருக்கக்கூட டிவைடடில் தான் பெருசாக இருக்கணும். அப்படி தானே? எந்த ஒரு நம்பரையும் எவ்வளோ பெரிய நம்பரால் வகுக்கமோ அதை பொறுத்து குறைஞ்சிட்டே இருக்கும். இது குறைவுங்கிறதுனால இங்கே ப்ளஸ் இருக்குது. அதுவே இது கூடங்கிறதுனால இங்கே மைனஸ் இருக்கும். ஓகேவா? அதேமாதிரி ஆங்கிள் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பாருங்கள், இங்கேயும் சேம் பீட்டா இருக்குது, சேம் ஆல்ஃபா இருக்குது. இது தூக்கி போடுறதுலேயே ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, இப்போ இங்கே வந்து பீட்டா சாய்வு தளம் இருக்கா, அப்போ இந்த மலையை தாண்டி நம்ம போடணும்னா இந்த ஆங்கிள் ஆல்ஃபாங்கிற ஆங்கிள் மலையோட ஆங்கிளோட கண்டிப்பாக ஹையாக இருக்கணும். ஓகேவா? அப்போ பீட்டாவோட ஒரு அதிகமான ஆங்கிள், அப்போ பீட்டாவோட ஒரு அதிகமாக நம்ம சேர்த்துருக்கோம். ஆனால் இங்கே வந்து ஆல்ரெடி நம்ம மலைக்கு மேலே போயிட்டோம். ஸோ மலையை தாண்டணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள், அது என்னென்னா இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணுற ஆங்கிள். ஓகேவா? இது வந்து நீங்கள் சம்மில் பார்க்கும்போது புரியும். அங்கே ப்ளஸ் வரும், இங்கே மைனஸ் வரும். சேம் இங்கே ஆர் மேக்ஸ் வந்து அதிகமாக வரணும்னா டிவைடடில் இருக்க நம்பர் சின்னதாகணும். அப்போ இங்கே மைனஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் விதி விலக்க இங்கே என்ன நடக்கும்னா, ஒருவேளை நம்ம தூக்கி போடுறது அந்த சமதளத்துக்கு செங்குத்தாக இருந்தால், அப்படி தூக்கி போடுறது சமதளத்துக்கு செங்குத்தாக விழுந்துச்சுன்னா அதோட கண்டிஷன் இது. இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அப்படியே மனப்பாடம் பண்ணுங்க. இது ஒரு முக்கியமான ஒன் வேர்ட். ஓகே, சம் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்கள், 2012 கேட்டது. இதில் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. எங்கன்னைக்கு மொட்டை இன்க்ளைன் பிளேன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பீட்டா வந்து இன்க்ளேஷன் ஆங்கிளாக கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபாவும் இது பண்ணி போட்டிருக்காங்க. ஓகேவா? இதில் வந்துட்டு ஆங்கிள் கேட்டால் இப்படி மொட்டை இன்க்ளைன் பிளேனில் அப்வேர்டா டவுன்வேர்டா, அதாவது மேல் நோக்கியா கீழ் நோக்கியாங்கிறத மென்ஷனே பண்ணாமல் மொட்டையாக உங்ககிட்ட வீச்சு என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து அது அப்வேர்டாக தான் நீங்கள் எடுத்துக்கிடணும். ஓகேவா? எதுவுமே மென்ஷன் பண்ணாத பட்சத்தில் அப்வேர்டு இல்லை அப்வேர்டு டவுன்வேர்டு மென்ஷன் பண்ணால் அதுக்கேற்றால. அப்போ அப்வேர்டுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 90/2 ப்ளஸ் அந்த பீட்டாவோட டிவைடட் பை 2, அப்போ π/4 ப்ளஸ் பீட்டா/2. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா ஃபார்முலாவில், அதுதான் இதுலேயே ஆன்சர். இந்த கொஸ்டின் பாருங்கள், இது 2017 கேட்டது. இங்கேயும் மேக்ஸிமம் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. எந்த கண்டிஷனில் கேட்டிருக்காங்க பாருங்கள்.
மேக்ஸிமம் ரேஞ்ச் ஆஃப் அ ப்ரொஜெக்டல் ஆஃப் இன்க்ளைன் பிளேன் ஆஃப் இன்க்ளேஷன் சாரி இங்கே வந்து மேக்ஸிமம் ரேஞ்ச் கேட்கல ஆல்ஃபா கேட்டிருக்காங்க. எந்த கண்டிஷன்லனா ப்ரொஜெக்டல் அப்பு ஓகேவா, மேல் நோக்கி எறியும் போது ஆல்ஃபா என்னங்கிறது கேட்டிருக்கு. சாரிப்பா இங்கேருந்து ஆல்ஃபா கேட்கல, மேக்ஸிமம் ரேஞ்ச் தான் கேட்டிருக்காங்க. அதாவது ஆல்ஃபா சாய்வு கொண்ட ஒரு சாய்வு தளத்தில் மேல் நோக்கி எறியும் அப்புன்னு போட்டிருக்கா. மேல் நோக்கி எறியும் போச்சு மேக்ஸிமம் ரேஞ்ச் என்னன்னு கேட்டிருக்காங்க. மேல் நோக்கின்னு என்ன சொல்லியிருக்கோம், ரேஞ்சு கம்மியாக வரும். ரேஞ்சு கம்மியாக வரும்னா டிவைடடில் இருக்கிறது அதிகமாக இருக்கணும். அப்போ டிவைடடில் ப்ளஸ் இருக்கிறது ஆன்சர். இங்கே பாருங்கள், டிவைடடில் ப்ளஸ் வச்சு இங்கே ஒன்று இருக்குது, மைனஸ் வச்சு ஒன்று இருக்குது. நமக்கு தெரியும் இந்த ரெண்டில் தான் மேக்ஸிமம் குழப்பம் வரும். ஸோ நம்ம இது மனப்படம் இப்படி நம்ம ஒரு க்ளூ வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சு கண்டுபிடிக்கணும். இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கி டவுன்வேர்டில் கீழேருந்து எரியப்படுது அப்படிங்கிற வேர்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், போட்டிருக்காங்களா. ஒரு பார்ட்டிக்கல் ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் அன், அதாவது கீழேருந்து தூக்கி எறிகிறாங்க. அப்போ கீழேருந்து மேல் நோக்கி, கீழேருந்து மேல் நோக்கினாலும் கீழேருந்து மேல் நோக்கி போட்டால் ஆர் மேக்ஸ் வந்து கம்மி தான். ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், இஃப் இட் ஸ்ட்ரைக்ஸ் த பிளேன் ரைட் ஆங்கிள், அதாவது செங்குத்தாக இடிக்குது. செங்குத்தாக இடிக்கும்போது நம்ம ஒரு கண்டிஷன் சொன்னோம் இல்லையா, அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து பாருங்கள், அந்த கண்டிஷன் இங்கே கொடுத்துருக்க மாட்டான். இதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பான். அதாவது அதோட கண்டிஷன் இதுதான் ஓகேவா, இதே கொஞ்சம் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்னா இதோட தலைகீழி தான் இது ஓகேவா. இப்போ இங்கே வந்து பாருங்கள், காட்டோட தலைகீழி என்னது டேர்னு. அப்போ டேர்ன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஓகேவா. இந்த பக்கம் போட்டுடலாமா, இஸ் ஈக்குவல் டு 1/2 காட் பீட்டா இப்படி வருமா. சரி, இது டிவைடில் வராது. நம்மளோட காட்டோட டேனோட தலைகளி காட்டு தானே நம்ம நேரடியாக போட்டுருவோம்ல. அப்போ காட்டு மேலே தான் வரும், 2 மட்டும் கீழே இருக்கும் ஓகேவா. அப்போ இந்த 2 இந்த பக்கம் போயிட்டுனாக்கி 2 tan ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு காட் பீட்டா, இது வந்துடுமா. இதுதான் ஆன்சர். இதுதான் பேசிக்கு. இதோட தலைகளையும் கொடுப்பாங்க. நீங்கள் பார்த்த உடனே நம்ம படித்தது இல்லைன்னு சொல்லிட்டு குழம்பிடக்கூடாது. இதோட தலைகள் எடுங்க. காட்டுக்கு தலைகள் எடுத்தால் டேனு, இதை அப்படியே போட்டுறணும். ஈக்குவல் டு இதோட தலைகளிங்கிறதுனால இது 1/2 போயிடும். டேனுக்கு தலைகளி எடுத்திங்கன்னா காட்டு அது மேலே இருக்கும். இந்த 2வை இங்கே கொண்டு போயிட்டிங்கன்னா அது ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஓகே, இது 2011 கேட்டிருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கனாக்கி மேக்ஸிமம் இந்த ரேஞ்ச் தான் கேட்டிருக்காங்க. எப்போனாக்கி டவுன் அண்ட் அன்க்ளைன் பிளேன், அதாவது கீழ் நோக்கி எறிகிறாங்க. டவுனுங்கிற வேர்டு கொடுத்துருக்காங்களா. அப்போ கீழ் நோக்கி எறியும் போது பெருமை வீச்சு வரணும்னாக்கி ஆங்கிள் என்ன அப்படி கேட்டிருக்காங்க. பெருமை வீச்சு வரணும்னா ஆங்கிள் என்ன நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், அதை பாருங்கள். கீழ் நோக்கி எரிஞ்சோன்னைக்கு நம்ம ஆல்ரெடி மலைக்கு மேலே தான் இருப்போம். ஸோ கம்மியான ஆங்கிள் போட்டால் காணும், மைனஸ்ன்னு சொல்லியிருந்தோமா. அப்போ மைனஸ். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். இது 2019 கேட்டது. அதாவது மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்துட்டு 6ன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா. எங்கன்னா ஹாரிசான்டல் பிளேனில், அதாவது சமதளத்தில் 6ன்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் பீட்டா வந்துட்டு அதோடைய சாய்வு கோணம்னு கொடுத்துட்டாங்க. அதாவது சமதளத்தில் ஆங்கிள் 6ன்னு கொடுத்துருக்காங்க, சாய்வு இதில் சாய்வு கோணம் பீட்டான்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள ரிலேஷனை வச்சு மேக்ஸிமம் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க ஓகேவா. அதாவது சாதாரண தரையும் இதில் கம்பேர் பண்ணியிருக்காங்க, சாய்வு தளத்துக்குள்ளதையும் கம்பேர் பண்ணி அந்த ரெண்டுக்கும் ரிலேஷன் வர மாதிரி வச்சு நம்மக்கிட்ட மேக்ஸிமம் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. நமக்கு நார்மலாக மேக்ஸிமம் ரேஞ்ச் தெரியும் ஓகேவா. ஃபார்முலா என்ன, நார்மல் மேக்ஸிமம் ரேஞ்சுக்கு யூ² sin 2α டிவைடட் பை g ஓகேவா. g × 1 + sin β, இதுதான் நார்மலாக மேக்ஸிமம் ரேஞ்ச் தரைத்தளத்தோட ஃபார்முலா. இப்போ மேக்ஸிமம்ங்கிற ஒரு வேர்டு அதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அப்போ sin 2α மேக்ஸிமமாக வேல்யூ வரணும்னாக்கி சைனோட அதிகபட்ச வேல்யூ 1 தான். அப்போ இதை நம்ம வந்து மேக்ஸிமம்ங்கிறனால 1ன்னு கன்சிடர் பண்ணிடுவோம் ஓகேவா. அப்போ u² g இது வந்து வராதுன்னா இது சாயுதளத்துக்கு தான் வரும், பீட்டா மறந்துட்டேன். u² sin 2α டிவைடட் பை g. அப்போ sin 2αக்கு 1ன்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மாறிடுமா, × 1 இது இப்படி இருக்கும் ஓகேவா. இது வந்து நார்மலாக ஆரோட வேல்யூ. அதுக்கப்புறம் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, சாய்வு தளத்தில் மேக்ஸிமம் ரேஞ்சு. சாய்வு தளத்தோட மேக்ஸிமம் ரேஞ்சு நார்மலாக நமக்கு தெரியும்ல. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அப்வேர்டா டவுன்வேர்டான்னு கொடுக்கலன்னா அப்வேர்டுன்னு நீங்களாவே நினைக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா, அப்போ அப்வேர்டுக்குள்ளே 6 மேக்ஸ் இது தான். அப்போது u² g இங்கே பாருங்கள், u² g 6 அப்படின்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. 6 மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. அப்போ 6 இதில் பிரதியிடணும். அப்போ u² g 6 அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் தான் போடணும். அப்போ u² g/6ன்னு போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன வரும், 6 டிவைடட் பை
1 + sin பீட்டா. இதுதான் சாய்வு தளத்தில் மேக்ஸிமம் ரேஞ்சு ஆர் இருக்கும் போச்சு. ஓகேவா? அந்த ஃபார்முலா எங்கே இருக்குது? ஆர் டிவைடட் பை 1 + sin பீட்டா இங்கே தான் இருக்குது. அப்போ இதான் ஆன்சர். அதாவது இதுதான் லேட்டஸ்ட்டாக கேட்ட கொஸ்டின். ஓகேவா? இது வந்து ஒரு சின்ன டாப்பிக்குங்கிறதுனால இது வந்து அடிக்கடி கொஸ்டின் வராது. ஆனால் லாஸ்ட் இயர் டிஆர்பியில் சமதளத்துலேருந்து தான் 2 கொஸ்டின் கேட்டுட்டாங்க. ஓகேவா? அப்போ மோஸ்ட்லி இந்த இன்க்ளைன் பிளேன் இந்த இயர் கேட்கலாம். அதே சேம் டைம் ரொம்ப பேசிக்காக நம்ம பார்த்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் மாடிஃபை பண்ணுற மாதிரி கேட்கலாம். ஸோ நீங்கள் வந்து கான்செப்டை புரிஞ்சு படிங்க. கொஞ்சம் இந்த மாதிரி மாடிஃபை பண்ணி கொஸ்டின் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ புரிஞ்சு படிங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ. வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.